வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் இந்த இடத்தில் ஜெயலலிதா அம்மையாரை நினைவில் கொள்ள வேண்டும். ஏன் நினைவில் கொள்ள வேண்டும்? அவர் ஒரு குற்ற வழக்கில் சிறைவாசம் அனுபவித்தவர் இடைக்காலமாக. பின்பு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்யப்பட்டது. தீர்ப்பு வந்தபோது அவர் இல்லை. ஒரு ஊழல் குற்ற வழக்கில் தண்டனை பெற்ற ஒரு முதல்வரை நாம் ஏன் நினைவுபடுத்த வேண்டும் என்று நான் நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த இடத்தில் முக்கியத்துவமாக ஒன்று கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜெயலலிதா அம்மையார் முதலில் நடிகர் விஜய் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த வாழ்க்கையில் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு கூறுகிறேன். என்னவென்றால், அவர் முதலில் மாட்டிக்கொண்டது ஒரு மாஃபியா கும்பல். எதற்குமே நம்பத்தகுந்த ஒரு உத்தரவாதம் இல்லாத மாஃபியா கும்பல். எதுவுமே அவரால் வெளிப்படையாக பேச இயலாது. அப்படி ஒரு இறுக்கமான மாஃபியா கும்பலால், நம்பத்தகாத ஆட்களால், நம்பக்கூடாத ஆட்களை நம்பி ஒரு கூட்டத்தில் சிக்கி கொண்டார். அதற்காக முடங்கி போனாரா? இல்லை. அடுத்து என்று நான் சொல்லும் பொழுது, அந்த அடுத்த நிலைக்கு வருவதற்குள் பல்வேறு பழி பாவங்கள், நீதிமன்றம், வழக்குகள் என்று சுற்றி சூழப்பட்டார். அவர் தன்னுடைய மன வருத்தங்களையோ மனதில் தோன்றுபவற்றையோ சொல்வதற்கு இரத்த சம்பந்தமான உறவுகளோ சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட நண்பர்களோ கிடையாது. அவர் சிறை வைக்கப்பட்டது போன்ற ஒரு நிலைதான் அவருடைய வாழ்க்கை சூழல் அப்பொழுது. ஆனால் அவர் எவ்வாறு செயல்பட்டார் என்பதுதான் முக்கியம். அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்கிறது இல்லை என்பதை குறித்து நான் கூற வரவில்லை. ஒரு பெண்மணியாக நான் அவங்களுடைய ஜெண்டரை குறிப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், பாலினத்தை குறிப்பிட வேண்டும் என்பதற்காகத்தான் பெண் என்று குறிப்பிடுகிறேன். ஒரு மனித ஜீவனாக இத்தனை நெருக்கடிகளையும் உளவியல் சிக்கல்களையும் அவர் நம்பிவிட்டார். அதற்கு பின்பு அவர்களை விளக்குவது அவ்வளவு எளிதல்ல. இதைத்தான் விஜய் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாஃபியா கும்பலால் சூழப்பட்டு நம்பக்கூடாதவர்களை நம்பியதால் சூழலால் இருக்கப்பட்டவர் திரும்ப மீண்டு வருவது என்பது மிக கடினம். அவர் அரசியலையும் பார்க்க வேண்டும், சொந்த நலத்தையும் பார்க்க வேண்டும், உடல்நிலையும் பார்க்க வேண்டும். இதற்கு பின்பு மிக முக்கியமான ஒன்று, அவர் மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அது தண்டனை அறிவிக்கப்படும் என்ற நிலையில், நான் சொல்வது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த அம்மா இறக்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கேன், கூடுதலாகவே கூட இருக்கும். அவர் ஒருவேளை தண்டிக்கப்பட்டால் அவர் தேர்தலில் நிற்க முடியாது. ஆனால் அவர் விழுப்புரம் பிரச்சாரத்தில் இருக்கிறார். அந்த செய்தி வந்து சேர்கிறது. 30 நிமிடங்கள் மட்டுமே ஓய்வு எடுக்கிறார். அடுத்த கூட்டத்தில் பேசுகிறார், நான் தான் முதல்வர், வாக்கு செலுத்துங்கள் என்று. அந்த மன உறுதியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களே. இந்த இடத்தில் மட்டுமே அம்மையார் ஜெயலலிதா அவர்களை உதாரணம் எடுத்துக்கொள்ள நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். தொடர்ந்து பேச